ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸோட காமன் கம்ப்ளைண்ட், மேடம் பால் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் சடனாக ரொம்ப கம்மியாயிடுச்சு, எப்படி பால் இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸோ பிரெஸ்ட் மில்கோட ப்ரொடக்ஷன் பியூராக டிமாண்ட் அண்ட் சப்ளையில் தான் ஒர்க் ஆகும். ஸோ குழந்தைய நம்ம அடிக்கடி பிரெஸ்ட்டில் போடணும், குழந்தை ப்ராப்பராக சக் பண்ண வைக்கணும், கரெக்டாக லேட்ச் இருக்கணும், அண்ட் பிரெஸ்ட்டில் இருக்கிற பால் ப்ராப்பராக வெளியே போகணும். இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பிரெஸ்ட் எம்டி ஆகும்போது தான் நல்லா பால் சுரக்கும். ஸோ நிறைய தடவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறோம், தாய்ப்பால் கொடுக்க முடியாது அப்படின்னா ஃபார்முலா எடுத்துகிட்டு போவோம். 6லேருந்து 8 மணி நேரம் ஃபீட் பண்ண மாட்டோம், பிரெஸ்ட்டில் பால் கட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி குழந்தைய பிரெஸ்ட்டில் போடுற சான்சஸ் நம்ம கம்மி பண்ணும்போது மில்க் சப்ளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாயிட்டே போகும். ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து முதல்ல 6 வாரத்துக்கு நீங்கள் மில்க் சப்ளையை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் 2 to 3 hours ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும். அண்ட் சப்போஸ் உங்களால் ஃபீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா அட்லீஸ்ட் 2 to 3 hours ஒன்ஸ் நீங்கள் தாய்ப்பாலை கையை வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்பர் நல்ல குவாலிட்டியான எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப் வச்சு நீங்கள் அந்த பாலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் தான் நீங்கள் சப்ளையை மெயின்டைன் பண்ண முடியும்.